கொய்யாவின் இலைகளை பயன்படுத்தி நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை முறை. நீரிழிவு நோய்க்கு கொய்யா ஒரு சிறந்த பழமாக காணப்படுகிறது. நீரிழிவு நோயின் அறிகுறியானது நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரித்து காணப்படும். மேலும் கண் பார்வை மற்றும் உறுப்புகளை பாதிப்படைய செய்கிறது. இப்பொழுது நாம் கொய்யா இலைகள் வைத்து செய்யக்கூடிய செய்முறையானது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. பல மக்கள் சில மருந்துகளை நீரிழிவு நோய்க்கு எடுத்துக்கொள்கின்றனர். போதுமான அளவு இன்சுலின் இல்லாததால் அதற்கு காரணம் நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது மற்றும் மோசமான அச்சுறுத்தலாக பிற்காலத்தில் இருக்கலாம். கொய்யாவில் உள்ள லைகோபின் மற்றும் ஆக்சிஜனேற்ற அதிக செறிவுள்ளது. புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் பல நோய்களை எதிர்கொள்ள உதவுகிறது. ஒரு ஆய்வின்படி நீரிழிவு நோய் உள்ளவர்கள் கொய்யா எடுத்துக்கொண்டு வரும் வகையில் கொய்யாவின் தோலானது நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை உறிஞ்சு அதன் அளவை குறைக்க உதவுகிறது. மேலும் நீரிழிவு நோய்க்கான செய்முறைக்கு தேவைப்படும் பொருட்கள்: புதிதான கொய்யா இலைகள் 10, வெந்தயம் 2 டீஸ்பூன், தண்ணீர் 3 கப். செய்முறை: கொய்யா இலைகளை நன்கு கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் மற்றும் கொய்யா இலைகளை சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு அதனுடன் வெந்தயம் சேர்த்து லேசான தீயில் தண்ணீர் 1/3 பங்கு வரும் வரை கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு அதனை ஆற வைத்து ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த சாற்றை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இதில் எடுக்கப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இதை எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவரை அணுக வேண்டும். கொய்யாவில் நார்ச்சத்து அதிகம் காணப்படுவதால் அது 2ஆம் நிலை நீரிழிவு நோயின் அளவை குறைத்து காணப்பட உதவுகிறது. மேலும் கொய்யாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சி உள்ளதால் மூளையில் உள்ள இரத்த ஓட்டத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.